ஸ்டே அட்டென்ஷன். இந்த வீடியோ முன்ன மாதிரி பார்க்கறதோட நிப்பாட்டிட்டு ஒரு பென் அண்ட் பேப்பரோட எடுத்து உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இல்லைனாலும் இன் ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் இல்லை, இப்போ நம்ம லேட்ஸ் கண்டினியூ டு த வீடியோ. ஸ்பெண்ட் லெஸ் அண்ட் மோர். நம்ம சம்பாதிக்கிறத விட கம்மியாக தான் செலவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 50,000 இல்லை ஒரு 10,000 வாங்குறவங்களேன், அதில் ஒரு 1,000 ருபீஸ் நமக்காக செலவு பண்ணுறோம். 1,000 ருபீஸ்னால் நம்ம ஒரு 500 ருபீஸ் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கும் 500 ருபீஸ் என்டர்டைன்மெண்ட் செலவு பண்ணுறோன்னு வைங்க. அந்த 500 ருபீஸ் நம்ம செலவு பண்ணுறத விட நம்ம வீட்டிலே குக் பண்ணி சாப்பிட்டோன்னா அந்த 500 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த 500 ருபீஸை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த மந்த்தை பார்க்கல நம்ம கம்மியாக தான் தெரியும். இதுவே நெக்ஸ்ட் மந்த் பார்க்கல 10,500 இருக்கும். அதை விட அடுத்த மந்த்து பார்க்கல 11,000 இருக்கும். இதுவே நீங்கள் ரொம்ப இயர்ஸுக்கு நீங்கள் 500 சேவ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ரெவன்யூவாக தெரியும். ஸோ நம்ம சேவ் பண்ணுறத விட பெஸ்ட்டான சூஸ் ஆப்ஷன் என்னென்னா இன்வெஸ்ட்னால் கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி கண்டிப்பாக 20s எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மணியை நீங்கள் சேவ் பண்ணுறத விட அதை தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இதில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்ம் கோலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணியை நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறத விட ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ பெருசாக இருக்கும். ஸோ நம்ம மணியை சேவ் பண்ணுறத விட்டுட்டு அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா இனிமேல் நமக்கு பெரிய ரெவன்யூ தரும். ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பணத்துக்காக தான் வேலை செய்யும், பட் பணக்காரங்களுக்கு பணம் வேலை செய்யுது. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அவங்களுக்கு எப்படி இது வேலை பார்க்குதுன்னா, அவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ஸை வாங்குறதுனால தான் இவ்வளோ அவங்க பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏர்லி 20s எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான். ஸோ யூடியூப்பில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாமே மணியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே நம்ம மணியை சம்பாதிக்கிறத விட கம்மியாகவே செலவு பண்ணணும். சேவ் ஃபார் த ஃப்யூச்சர். ஸோ கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி ஆகணும். அதுவும் கண்டிப்பாக ஒரு 10% நமக்காக சேவ் பண்ணி ஆகணும். நான் மேலே சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மந்த்து கம்மியாக தெரியும், பட் அதுவே ஒரு மந்த் அந்த இயர்லி போகல பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஸோ நம்ம ஒரு 10,000 வாங்கினோன்னா ஒரு 1,000 ருபீஸும், ஒரு 1,000 ருபீஸ் வாங்கினாலும் ஒரு 100 ருபீஸும், ஒரு 100 ருபீஸ் வாங்கினாலும் ஒரு 10 ருபீஸாவது நம்ம கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம், பட் அதுவே நமக்கு ஒரு 1 இயரோ ஒரு 2 இயரோ இது ஒரு 5 இயரோ அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஸோ நம்ம சேவ் பண்ணலான்னு பிளான் பண்ணிடுவோம், பட் அதை சேவ் பண்ண முடியாமல் ஒரு 2-3 மந்த்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸாக பண்ணிகிட்ருக்கோம். பட் அதுவே அப்படியே போக போக நமக்கே தெரியாமல் மறந்துடுவோம். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இதை போய் நம்ம கொடுத்துட்டோன்னா, இந்த மந்த் அந்த டேட்டை கொடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த 10% அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டாக உங்கள்கிட்ட இருந்து போயிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கையில் நமக்கு போகிற மாதிரி இருக்கும், பட் அதுவே போக போக அது உங்களுக்கே தெரியாமல் போயிட்டே இருக்கும். சின்ன அமௌண்ட்டாக போகிறதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுவே நீங்கள் ரொம்ப நாளைக்கு இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் இது பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக சேவிங்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கணும். 10% சேவ் பண்ணுவீங்க, இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ராக் மணி நவ் வேர் இட் இஸ் கோ. கண்டிப்பாக மணி எங்கே போகுது எங்கே வருதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நம்மள மாதிரி ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே கடன்கிறது இருக்கும், பட் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதாமலே விட்டுருவோம். ஸோ எழுதி வைக்கிறது ரொம்பவே நல்லது. மணி நமக்கு எங்கே போகுது எங்கே வருதுன்னு நமக்கே தெரியாது. ஸோ அப்படி நம்ம கொடுத்துக்கிட்டே நம்ம கையில் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ ஒவ்வொரு மணியும் நம்ம எங்கே போகுது எங்கே வருதுன்னு நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு சட்டன் ஆஃப் டைமில் நம்ம எங்கே கொடுத்தோம் எப்படி போச்சுன்னே தெரியாமல் நம்ம முடிச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா நமக்கே என்னடா இது கூட தெரியாமல் இருக்குமே அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம மணி எங்கே போகுது எங்கே வருதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுக்காக ஒரு பெட்டரான ஆப் நான் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஆப்பை பற்றி நான் கீழே உங்களுக்குள்ளே போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஒவ்வொரு டீ குடிக்கிறதுனாலும் இல்லைன்னா
வெளியில் போய் ஷாப்பிங்ஸோ இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட்டோ ஏதாவது வெளில போய் சாப்பிட்றீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இதை கூட நம்ம 24 ஹவர்ஸும் நம்ம ஃபோன் கையிலே தான் இருக்குது. பட்டு அதை நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்தணும்னா அது என்ன, நம்ம மணி என்ன பண்ணுது, எதுக்காக போகுதுன்ட்டு நம்ம அப்பப்போ நம்ம இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அந்த ஆப்பு ஈஸியாக தான் இருக்கும். பட்டு அதை நம்ம யூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னென்ன செலவு பண்ணோம், எந்த இதுக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணியிருக்குன்னு அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மணி எங்கே போகுது எங்கே வருதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது தெரியாமல் நிறைய பேர் மாட்டி முடிக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ரெடியூஸ் அன்நெசசரி எக்ஸ்பென்சஸ். தேவையில்லாத செலவை குறைக்கிறது. தேவையில்லாத செலவுனா நமக்கு ஒரு பொருள் தேவையப்பட்டிருக்காது, பட் அந்த இடத்துல போய் நம்ம வாங்கிட்டு வந்துருப்போம். நமக்கு ஒரு பொருள் தேவைப்படும்னா ஒரு 10 days அல்லது ஒரு 30 daysக்கு அப்புறம் இது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக தேவைங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் வாங்கணும். தேவையில்லாமல் நமக்கு இது இன்னும் ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம தேவையில்லாத பொருளை இப்போவே வாங்கி போடுறது ரொம்பவே தப்பான ஒன்று. ஸோ தேவையில்லாத பொருளை வாங்காமல் விட்டுட்டு நம்ம தேவையில்லாத பொருளை மட்டும் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நமக்கு ஒரு ப்ராடக்ட்டு நம்ம கம்மியாக இருக்குது, ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்துட்டு அது விலை அதிகமாகிடும், ஸோ அதனால் நம்ம இப்போயே வாங்கி வச்சுக்குவோம், நமக்கு இன்னும் அடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு இந்த மாதிரி தோன்ற மாதிரி நம்ம ஆட்ஸு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள்லாம் எதுவுமே பார்த்துக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதவங்க தான். உங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கிக்கிட்டு அதுக்கான பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதே போல் தான் நம்ம தேவையில்ல பொருளை வாங்குறது ரொம்பவே நல்லது. செக் கிரெடிட் ஸ்கோர் அக்யூரசி. நிறைய பேருக்கு கிரெடிட் ஸ்கோர்னால் என்னன்னே தெரியல. கிரெடிட் ஸ்கோர் எப்படின்னா நம்ம வாங்குகிற ஒவ்வொரு கடனுக்கும் லோனுக்கும் இஎம்ஐக்கும் நமக்கு கிரெடிட் ஃபண்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நமக்கு லோனும் அந்த நம்ம ஏதாவது ஒரு இஎம்ஐயில் வாங்கினாலும் இதை வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்குது. அப்பப்போ நம்ம கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா போய் மேலே கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் பேக்குள்ளே போய்க்கோங்க. கூகுள் பேக்குள்ளே போயிட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிபிஎல் ஸ்கோர் ஃப்ரீன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்கும். நம்ம நேம் அப்ளை பண்ணிட்டு தென் நம்மளோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. பட் அதை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர், நம்ம என்ன லோன் வாங்கணும், நம்ம என்ன இஎம்ஐன்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரிசையாக வந்துடும், நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நம்மளோட பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீட் ஃபார் ஹெல்ப், ஆவரேஜ், அப்புறம் ஃபேர், அப்புறம் வந்துட்டு குட், எக்ஸலண்ட், இந்த மாதிரி 5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு குட் அண்ட் ஃபேரில் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்டை வச்சு தான் நமக்கு இஎம்ஐஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம கிரெடிட் ஸ்கோருங்கிறது எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஸோ பண்ணுற மாதிரி பண்ணி நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ ஏறுதா இறங்குதான்னு இப்போ எல்லாமே எப்போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரோ வாட் யூ கேன் ரீபே. நம்மளால் திரும்ப கட்ட முடியுங்கிற அளவுக்கு மட்டும்தான் கடன் வாங்கணும். ஸோ அளவுக்கு மீறினா நம்மள்த நஞ்சு அப்படின்ட்டு நம்ம பழமொழி கேட்டிருப்போம். இதே போல் தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா நமக்கு அதுக்கு ஒரு ரசப்பாட்டில் மாதிரி ஆகி போயிடும். இதே போல் தான் கடனும். நமக்கு அதிக அளவு போயிடுச்சுன்னா அதுவே நம்ம குழியை தோண்டி உள்ளே விழுகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அளவுக்கு அதிகமாக நம்ம வாங்குறதை நிறுத்திக்கணும். நம்மளால் திரும்ப முடியும், கட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் கடனே வாங்கணும். நம்மளால் முடியாது அப்படிங்கிறதுக்காக வாங்கிடாதீங்க. அதுவே நம்ம குழியை தோண்டி உள்ளே விழுகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ எப்போவுமே நம்மளால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் கடன் வாங்கணும். முடியாதுங்கிறத நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ தேவையானதை வாங்குங்க. இந்த மாதிரி எல்லா ஃபேமிலிஸுக்கும் இருக்க வேண்டிய இது கடன்னா ரொம்பவே கஷ்டமான ஒன்று தான். பட் இதுலேருந்து வெளியில் வரணுன்னா நான் சொல்கிற எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக எப்போனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்குறேன். போனஸ் டிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிவ் எ லிட்டில் பிட் அதர். கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும். நமக்கே கொடுக்கறதுக்கு வழி இல்லை, நம்ம யாருக்கு போய் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது
ரொம்பவே நல்லது. தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாற்றும். இதுவே நமக்கு தெரியாதவங்க செய்த உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும். இது நான் சொல்லலை, பெரியவங்க சொன்னது. இது விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அதைத்தான் நான் இன்னும் சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு 10 ஒரு 5 நம்ம கொடுத்து உதவுறதுனால நமக்கு உதவலைனாலும் நம்ம ஃப்யூச்சருக்கு ஜென்ரேஷனுக்கு நல்லதாகவே போய் சேரும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு 10 5 கொடுத்து உதவுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பார்க்குறதோட நிப்பாட்டிட்டு ஒரு பென் அண்ட் பேப்பரோட ஃபுல்லாக எழுதியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸும் இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் என் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys. Bye.